புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து தமிழ்நாடு முழுவதும் பயணித்து வாக்காளர்களின் கோரிக்கைகளை கேட்டு வருகிறது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள வாக்காளர்கள் முன்வைத்திருக்கும் கோரிக்கைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் பார்க்கலாம். ஜனநாயக திருவிழா 2026 மக்களுடன் புதிய தலைமுறை நாமக்கல் மாவட்டத்தோடு இருக்கிறோம். நாமக்கல் மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்தி வேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம் உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதியிலிருந்து மக்கள் வந்திருக்கிறாங்க. 2026 தேர்தலில் தங்களுக்கான கோரிக்கைகளையும் எண்ணங்களையும் இப்போது கேட்கலாம். காவிரி, சரபங்கா, திருமணிமுத்தாறு, பொன்னியார் இணைப்பு திட்டம். இத்திட்டத்தை 50 ஆண்டுகளாக இதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம். கடந்த ஆட்சியிலே அதற்காக 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கி 1330 கோடி ரூபாய் ஒரு திட்ட அறிக்கை தயார் செய்தார்கள். அதற்கு பின்னால் வந்த அரசு அத்திட்டத்தை நீடித்து 13,000 கோடியிலேயே திட்டத்தை நீட்டித்தார்கள். அது நீட்டித்த காரணத்தால் அரசிடம் கேட்டால் நிதி இல்லை என்கிறார்கள். கொல்லிமலை அடிவாரத்திலோ இல்ல பரமத்தி வேலூருடைய அடிவாரத்து பையப்பகுதியிலேயோ ஒரு மரவள்ளி ஆராய்ச்சி நிலையம் அமைக்க வேண்டும். பொங்கல் பரிசு பொருளில் எங்கள் ஜவ்வரிசியை சேர்த்த வேண்டும். அனைத்து ரேஷன் கடைகளிலும் ஜவ்வரிசியை போட வேண்டும். ஜவ்வரிசியும் மரவள்ளிக்கும் நிரந்தர விலை கிடைக்க இந்த அரசு ஒரு தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்க வேண்டும் என்று அனைத்து சட்டமன்றத்தின் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் 60% வெற்றிலை நம்ம பரமத்தி வேலூர் பகுதியில் தான் உற்பத்தி செய்யறாங்க. இந்த பரமத்தி வேலூர் பகுதிக்கு ஒரு வெற்றிலை ஆராய்ச்சி வேணும்னு நீண்ட நாள் கோரிக்கை. இதுவரைக்கும் எந்த அரசும் அதை நிறைவேற்றல. நோய் பிணியை போக்கக்கூடிய அருமருந்து கல்லு, அப்படிப்பட்ட சங்க காலத்துல தினமும் அருந்தி வந்த உணவுப் பொருள் பட்டியல கல்லு ஒரு பொருள். அப்படிப்பட்ட பொருளுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தடை விதிச்சிருக்காங்க. ஆய்க்கு தமிழ்நாட்டில் கல்லுக்கு தடை நீங்க வேண்டும். விவசாயிகளுடைய வருமானம் பெருக வேண்டும். விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பெருக வேண்டும். நாமக்கல் எஜுகேஷன் லெவல்ல டாப்ல இருக்கு. ஆனா இங்க படிக்கிறவங்களுக்கு இங்க ஒரு ஒர்க் பண்ற மாதிரி ஒரு ஐடி பார்க், ஒரு கார்பரேட் கம்பெனிஸ் இல்ல. ஒரு கோயம்புத்தூர், சென்னை அந்த மாதிரி தான் போறாங்க. அதனால நிறைய பேரால போக முடியல. இப்ப உமன்ஸ்க்கெல்லாம் மேக்சிமம் யாரையுமே வெளியில அனுப்புறது இல்ல. அந்த மாதிரி இங்க ஒரு டைட்டில் பார்க் மெயின்ல அமைச்சாங்க அப்படின்னா எல்லாருக்குமே யங்ஸ்டர்ஸ்க்கு ஈஸியா இருக்கும். படிக்கிறவங்க எல்லாருமே வேலை வாய்ப்பு எல்லாத்துக்குமே கிடைக்கும். தொழிற்சாலை இல்ல, ஒரு வேலை வாய்ப்புக்கான எந்த திட்டமும் இல்ல. எங்க படித்த இளைஞர்கள் 2.5 லட்சம் பேர் வாக்காளர் இருக்கு. எங்க ஊருக்குள்ள ஒரு தொழிற்பேட்டை இல்லை, ஒரு தொழிற்சாலை இல்லை, கல்வி மாவட்டம் இல்லை, ஆர்டிஓ ஆபீஸ் இல்ல, ஆர்டிஓ ஆபீஸ் இல்ல. இந்த மாதிரி ரொம்ப 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 பின்தங்கி இருக்கும். இந்த மக்களுக்கெல்லாம் வாழ்வாதாரத்தை காக்கக்கூடிய இந்த லாரி தொழில் அழிவை தயவு செய்து மீட்டெடுக்க புதிய தலைமுறையின் வாயிலாக மத்திய அரசையும் மாநில அரசையும் கோரிக்கை வைக்கிறோம். அதே நேரத்தில் மத்திய அரசு லாரிக்கு தனி நலவாரியம் அமைக்க முன்வர வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் வலியுறுத்துகிறேன். இங்க ஒரு 5-6 ட்ரெயின் வருதுங்க. ராசிபுரத்துல எந்த ட்ரெயினுமே நிக்கல. முடியுமா 2 ட்ரெயின் மட்டும் தான் நிக்குதுங்க. மத்த எந்த ட்ரெயினுமே நிக்கிறது இல்லைங்க. இதனால மக்கள் நிறைய பாதிக்கிறாங்க. தலைமை மருத்துவமனை ராசிபுரத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த தலைமை மருத்துவமனை மீண்டும் நாமக்கலுக்கு வேணும். எங்க சட்டமன்றம் முழுவதும் சந்து கடை, நாமக்கல்ல சந்து கடைகள் அதிகமா இருக்கு. சந்து கடையை கண்டிப்பா ஒழிக்கணும். ஏன்னா ரொம்ப எங்களுக்கு சந்து கடைனா பாத்தீங்கன்னா பிளாக்ல விக்கிறது. டாஸ்மார்க்ல இருந்து பிளாக்ல 24 மணி நேரமும் இயங்கிட்டு இருக்கு. புதன் சந்தை பஸ் ஸ்டாப்ல எந்த ஒரு அரசு பேருந்துமே நிக்கிறது இல்ல. சேலத்துல இருந்து நாங்க வரோம். மிட் நைட்ல ஒரு லேடிஸ் நாங்க வரோம் ஒரு 12 மணிக்கு. அதுதான் ஜங்ஷன் பாயிண்ட் புதன் சந்தை தான். சரி, நாங்க இங்க பஸ் நிறுத்தணும்னு சொல்லிட்டு நாங்க வெயிட் பண்ணோம்னா எந்த பஸ்ஸுமே புதன் சந்தையில் நிறுத்துறது கிடையாது. நாங்க ஒன்னு ஆண்டலூர் கேட் இல்ல நாமக்கல்ல தான் நிறுத்துற மாதிரி இருக்கு. நான் இந்த முதலப்பட்டியில நான் குடியிருக்கிறேன். 4 மாடு வச்சுக்கிறேன்னு வச்சுங்க. ஒரு மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் 400 800 ரூபா வண்டி வாடகை கொடுத்து நடுவூர்ல கொண்டாந்து என் மாட்டுக்கு வைத்தியம் பார்த்து ஊருக்கு கொண்டு போயிடலாம். ஆனா இப்ப அது அந்த கடைசியில இருக்கிறதுனால 1600 ரூபா போக 1600 ரூபா வர 3200 ரூபா வண்டி வாடகை கொடுத்து மாட்டை கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்குது. இப்போ ஒரு விவசாயி நடுவூருக்குள்ள இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டாந்து வைத்தியம் பார்த்துட்டு போறது ஈஸிங்களா? ஊருக்கு கடைசியில எங்கேயோ இருக்கிற அந்த மாட்டாஸ்திரி நவுத்துறதுக்கான காரணம் என்ன? இதுவாவது மருத்துவ கல்லூரி கட்டினீங்க, நீங்க மாத்தினீங்க, ரைட்டு, சந்தோஷமையா. நாங்க மனுஷன் என்னமோ வாய் இருக்குது பேசி நடந்து போய்க்கிறேன். போன ஆட்சியில கெங்கவெள்ளியில உலகத்தரம் வாய்ந்த கால்நடைக்கான மருத்துவ ஆராய்ச்சி மையம் கிட்டத்தட்ட 1000 கோடி செலவுல சிறப்பாக கொண்டு வந்த ஒரு ஆராய்ச்சி மையம். அந்த
ஆராய்ச்சி மையத்தை கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து திறக்க விடாம நிறுத்தி வச்சிருக்காங்க. ஜனநாயக திருவிழா 2026 மக்களுடன் புதிய தலைமுறை நாமக்கல் மாவட்டம் 6 சட்டமன்ற தொகுதி மக்களோட பல நிறைவுரைகளையும் எதிர்பார்ப்புகளையும் கோரிக்கைகளையும் கேட்டோம். மீண்டும் மக்களுடன் புதிய தலைமுறை அடுத்த மாவட்டத்தோடு சந்திக்கலாம். நன்றி.